மைக்கேல் ஜாக்சன் அண்ட் எபிஸ்டன் ஃபைல். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற தொடர்பு என்ன? இவங்களுடைய புகைப்படம் இங்க வந்துருச்சு, அதனால மிகப்பெரிய சர்ச்சை. இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன்னா ஒரு ஆளே கிடையாது, அவனை போய் சாமி மாதிரி நான் கும்பிட்டேனே அப்படின்னு சொல்ற அடிக்கிற மக்கள் அதிகமாயிட்டே வராங்க. ஆனா மைக்கேல் ஜாக்சனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. ஆனா எபிஸ்டன் ஃபைல்ஸ்க்கும் இலுமினாட்டில இருக்கிற நபர்களுக்கும் தொடர்பு இருக்கு. இன்னும் சொல்லப்படாத பெயர்கள் எவ்வளவோ இருக்கு, அதை பத்தி ஏன் வெளியே வரல அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை பத்தின ஒரு சந்தேகத்தை எந்த ஒரு சேனலும் எழுப்பல அப்படிங்கிறத இங்க நான் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க இந்த எபிஸ்டன் ஃபைல்ஸ்ல இருக்கிற மர்மமான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். எபிஸ்டன் ஃபைல்ஸ் பத்தி உங்களுக்கு புதுசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்னென்ன நடந்திருக்கு, அதுல எந்தெந்த அரசியல்வாதிகள் மாட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா நம்ம சுத்தி வளைச்சு பார்க்கும்போது மைக்கேல் ஜாக்சன் இதுல இருக்காரா இல்லையா, அவர் இதுல பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மைக்கேல் ஜாக்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2003, 2008, 1993 பல தடவை சைல்ட ஒரு மாதிரி ஹராஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஒரு சில டைம் இவர் ஃபைனும் கோர்ட்ல கட்டியிருக்காரு. இது ஒண்ணு ப்ரூவ் பண்ணதும் இருக்கு, ஒரு சில கேசஸ் ப்ரூவ் பண்ணாம அப்படியே வெளியே போனதாகவும் இருக்குது. ஸோ மைக்கேல் ஜாக்சன் மேல குட் ஆர் பேட் 2 சைடும் இருக்கு. அதனால மைக்கேல் ஜாக்சன் இவர் தப்பு பண்ணாரு அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வர முடியாது. மைக்கேல் ஜாக்சன் எதுக்கு எபிஸ்டனை சந்திக்க போனார்னா, பிரபலமாவே இருக்கிற பல பேர் இந்த விருதுகள் அடிக்கடி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அம்பானி வீட்டோட கல்யாணம் எடுத்தீங்கன்னா எப்படி எல்லா பாலிவுட் செலிபிரிட்டிஸ் போவாங்க, அந்த மாதிரி அங்க ஆளுங்க அவங்களுக்குள்ளே போய்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது மைக்கேல் ஜாக்சன் ஒரு சில விஷயம் பார்த்ததாகவும் அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு, இதை நான் மக்கள் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொண்டுட்டாங்க. இதுல ஒரு ஆடியோ வேற ரிலீஸ் ஆச்சு, நான் அங்க இருக்கிற பலதை நான் பார்த்துட்டேன், என்னை எப்ப வேணாலும் கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த ஆடியோ ட்ரெண்ட் ஆகாம They want to get rid of me. They don't want me here anymore. I don't understand. What do you mean? Talk to me. I can't talk about it over the phone. I don't know what's going to happen, but I just feel in my soul, only God knows, they could shoot me. They could stab me. They could frame me and say I overdosed you with drugs. They can do a lot of things. Who could do these things? It's not the government. It's more than the government. இது வரைக்கும் பியான்சேனால தான் மைக்கேல் ஜாக்சன் கொல்லப்பட்டார் அப்படி சொன்ன ஒரு விஷயம் இப்ப டைரக்டா எபிஸ்டன் ஃபைலுக்கு மாறிடுச்சு. இப்ப இந்த பியான்சே பேர் வருதே, அவங்க பேர் எபிஸ்டன் ஃபைல்ஸ் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பியான்சே பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ரெட் டேப் மிஸ்ட்ரி அப்படிங்கிற இன்னொரு சேனல்ல இவர்களை பத்தின தெளிவான ஒரு நியூஸை சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிடுறேன், நீங்க ரெட் டேப் மிஸ்ட்ரியிலும் போய் அந்த வீடியோ பாத்துங்க. இப்ப பியான்சே என்ன அப்படிங்கறத நான் சின்னதா ஷார்ட்டா சொல்லிடுறேன். இவங்க ஒரு மிகப்பெரிய சிங்கர். இவங்க தன்னுடைய ஆன்மாக்களை சோலெல்லாம் வித்துதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. இவங்களை பத்தி யாராவது டைம்ஸ்னு கூட சொல்லலைன்னா கூட இவங்க ஒயிட் பார்ட்டி அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, அதாவது அவங்க நடத்துறதா அந்த பார்ட்டி ஏதோ ஒண்ணு கொடுத்து கொலை பண்ணிடுவாங்க. அப்படிதான் மைக்கேல் ஜாக்சன் கொலை பண்ணாங்கன்னு இவ்வளவு தூரம் நியூஸ் வந்துச்சு. இப்ப எபிஸ்டன் ஃபைல்ஸ்ல ஏன் பியான்சே பேரு வரல? பியான்சேவோட கணவரும் சரி, பியான்சேவோட ஃப்ரெண்ட்ஸும் சரி பல தடவை இந்த சைல்டு ஹராஸ்மெண்ட்ல சிக்கி இருக்கிறாங்க. ஆனா அவங்க பேர் இதுல வரல அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியமானது. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த சைல்டு டிராபிகிங் சொல்றாங்க பாருங்க, நம்ம இந்தியாவில கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க. அப்ப ஃபாரின் கண்ட்ரில யோசிச்சு பாருங்க, இந்த ஃபாரின்ல நடக்கிற பல சைல்டு டிராபிக் பின்னாடி, அதாவது இந்த குழந்தைங்களை கடத்திட்டு போற பல விஷயங்களுக்கு பின்னாடி பியான்சே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. ஆனா எபிஸ்டன் ஃபைல்ஸ்ல இவங்க பேரு இல்ல. இது எப்படி? ஏதாவது ஒண்ணு கனெக்ட் ஆனும்ல, ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் இலுமினாட்டி உள்ள வரான். இப்பதான் நம்ம இலுமினாட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இலுமினாட்டியை பத்தி நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள்? இவங்க ஒரு சக்தி, இவங்க வேற மாதிரி, இவங்க ஒரு சாத்தானிக் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எபிஸ்டன் ஃபைல்ஸ்க்கும் இலுமினாட்டிக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இலுமினாட்டில இருக்கிற மக்கள் எப்பவுமே ரிச் அண்ட் பவரா தான் இருப்பாங்க, ரொம்ப அதிகாரப்பூர்வமான இடத்துல இருப்பாங்க, அவங்களை தொடக்கூட முடியாது. அப்படியே நீங்க எபிஸ்டன் ஃபைல்ஸ்ல இருக்கிற பேர்ல பாருங்க, அதேதான், ரிச் அண்ட் பவரா இருப்பாங்க, அதிகாரப்பூர்வமா இருக்க தொட முடியாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இலுமினாட்டில ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், யாராவது ஒரு விஷயத்த தப்பா பண்ணிருப்பாங்க, அதை ரகசியமா எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணி
தனக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யறவங்க இலுமினாட்டி அப்படின்னு சொல்லப்படுது. எபிஸ்டன் ஃபைல்ஸும் அது போலவே பெரிய பெரிய பிரபலமான அரசியல்வாதிகள் சினிமாக்காரங்களை உள்ள கூட்டிட்டு வந்து அவங்களை என்னென்னமோ பண்ண வச்சு அது வீடியோ போட்டோ எடுத்து அதன் மூலமா சம்பாரிச்சவர் யாரு? எபிஸ்டன். அப்படியே அடுத்த பக்கம் போனீங்கன்னா இங்க சாத்தானிக் ரிச்சுவல் நடக்குது. ரிச்சுவல்னா இந்த சாத்தானை கூப்பிட்டு வந்துட்டு என்னோட ஆன்மாக்களை வித்து நான் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்ற ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து இலுமினாட்டியோட அந்த குரூப்ல பண்றாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதேதான் இங்க எபிஸ்டன் ஃபைல்ஸ்ல இருக்குது. எப்படி எபிஸ்டன் ஃபைல்ஸ்க்கு தனியாவே எபிஸ்டன் ஐலாண்டுன்னு இருந்துச்சோ அது போலவே இலுமினாட்டிக்கும் தனியா ஐலாண்ட் இருக்கிறதாகவும் அங்க ஒரு சில ரிச்சுவல் இந்த பூஜைகள் எல்லாம் பண்றதாகவும் சொல்லப்படுது. அப்ப இலுமினாட்டிக்கும் எபிஸ்டனுக்கும் இவ்வளவு சம்பந்தம் இருக்கும் போது ஏன் பியான்சே பேர் வரல, இலுமினாட்டி பேர் வரல, ஏன் இதை பத்தி யாரும் சந்தேகம் எழுப்பப்படல அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா இதுல அரசியல்வாதிகள் இன்க்ளூட் ஆனனால எல்லாரும் வந்து இதை வேற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு கோணத்துல நம்ம கேட்ட பல செய்திகள் இப்ப கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கஷ்டமான விஷயம் என்னன்னா இப்பதான் இந்த நியூஸ் ட்ரெண்ட் ஆகுது. ஆனா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பரவலா ஒரு நியூஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி குழந்தைங்க சம்பந்தமே இல்லாம பல இடத்துல இருந்து தொலைஞ்சு போகுது, எல்லாரும் மிஸ்ஸிங்னா கேஸ் ஃபைல் பண்றாங்களே தவிர அதை வந்து ஃபர்தரா தேட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணா தேடுவாங்க. மிஸ்ஸிங் அப்படின்னு ஃபைல் பண்ணிட்டா அது தொலைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை ஃபர்தரா தேட மாட்டாங்க, அங்கங்க போஸ்டர் ஒட்டுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த சட்டத்தை மாத்திட்டாங்க. ஆனா இங்க பெண்களும் அதே மாதிரி அஃபெக்ட் ஆறாங்க. பல இடத்துல மிஸ்ஸிங் ஃபைல் பண்ணி அவங்க கூட ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியாவிலே நடக்குது. ஸோ ஃபாரின்ல சொல்லவே வேண்டாம். ஸோ சட்டங்கள் கடுமையாக இல்லாமல் இங்க ரொம்ப எளிதா எல்லாமே கிடைக்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதற்கு பின்னாடி இலுமினாட்டி சொல்லப்படுது, சாத்தானிக் சொல்லப்படுது. பியான்சே பேர் அடிப்படல, ஏன்னா பியான்சே தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பியான்சே பேர் எப்படி வெளியே வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம நான் சொன்ன ரெட்டை பெஸ்டில இந்த வீடியோ பாருங்க. உங்களுடைய ஆதரவு அங்கேயும் கொடுங்க, நாங்களும் அங்க தொடர்ந்து வீடியோ போடுறோம்.